வெல்கம் டு அதிரடி அறிவிப்புகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 15 லட்சம் பேருக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா பற்றி பார்க்க போறோம். அதே சமயம் இந்த 1000 ரூபாய் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க, இதை 1500ஆக உயர்த்த போகிறார்களா அதை பற்றி பார்க்க போறோம். இது எப்ப இருந்து அமலுக்கு வரப்போகிறது, 1500 இல்ல 2500 சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நாங்க எந்த இடத்துல இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பிக்க 15 லட்சம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் தொடர்ந்த இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது அப்படியே தொடரும் என அறிவித்தார். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தனர். அதன்படி மே மாதம் வழங்க வேண்டிய மாதம் ரூபாய் 1000 கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 15ஆம் தேதி 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்தது தமிழ்நாடு அரசு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க கால அவகாசம் வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்த நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடுமையாக எதிர்த்தனர். இதனால் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டத்தை தொடருவதில் என்ன பிரச்சனை என்று ஸ்டாலின் கேள்வி கேட்ட பிறகே அவசரமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுவிக்கப்பட்டது. இதனால்தான் மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கும் 1.31 கோடி பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் தமிழக வெற்றி கழகம் தங்களின் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போல் மாதம் ரூபாய் 2500 இத்திட்டத்தில் சீக்கிரம் வழங்க வேண்டும் என பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த செய்தியானது அனைவருக்கும் மிக விரைவில் இந்த 2500 ரூபாயாக உங்களுக்கு உயரும் என்று சொல்லப்படுகிறார்கள். இது குறித்து பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார், தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்து நிதி நிலைகளை சீராகிய பிறகு பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாயாக வழங்குவது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு பெண்கள் அனைவருமே ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். அதே சமயம் கடந்த முறை இத்திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்கள் சேர்க்கப்பட்ட போது 29 லட்சம் பேர் விண்ணப்பித்ததில் 17 லட்சம் பேர் வரை சேர்க்கப்பட்டுள்ளன. மற்றவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி செய்தவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இந்த சூழலில் அவர்களும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தயாராக இருக்கின்றன. தோராயமாக பார்க்கும்போது 15 லட்சம் பேர் வரை புதிதாக விண்ணப்பிக்க ரெடியாக இருக்கிறார்களாம். இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் விரைவில் வெளியிட வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள், அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் ஆர்வமுடன் காத்திருக்கின்றன. தாவேகா தங்களின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் சேர்க்கப்படுவது குறித்த அறிவிப்பானது அரசு வெளியிட அதிகம் வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் முந்தைய அரசின் முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய வடிவில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. அந்த வகையில் இத்திட்டத்தின் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும், நிதி நிலைமை கருத்தில் கொண்டு நிதி உதவி தொகை
படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தில் தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலையை கையாள்வதில் அரசு மிகவும் எச்சரிக்கையாக அணுகுமுறையை கையாண்டு வருகிறது. இது குறித்து பேசிய அரசு பிரதிநிதி ஒருவர், முதற்கட்டமாக தற்போதைய மாத தவணையான ரூபாய் 1000 என்பதை 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 நிதி உதவி வழங்கப்படும் என்று தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. மற்றும் 60 வயது வரையிலுள்ள தகுதியான அனைத்து பெண்களுக்கும் இந்த தொகையானது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.3 கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றன. இதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,600 கோடி அரசுக்கு செலவாகிறது. இப்போது திட்டமிட்டபடி பயனாளி ஒருவருக்கு 500 உயர்த்தப்பட்டு 1500 வழங்கப்படலாம். ஆண்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 23,400 கோடியாக உயரும். இது அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால் படிப்படியாக தொகையை உயர்த்த அரசு முடிவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு மாநில திட்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் நடத்தப்பட ஆய்வில் தற்போதைய பயனாளிகளின் 15% பேர் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் இதற்கு புதிய திட்டத்தின் விதிகளின்படி 60 வயது வரம்பை அரசு தீவிரமாக பின்பற்றினால் தற்போது பயன்பெறும் மூத்த குடிமக்களின் சுமார் 19.5 லட்சம் பேர் இந்த புதிய மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் இருந்து விடுபட வாய்ப்புள்ளது. அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1.5 கோடியிலிருந்து 1.1 கோடியாக குறையக்கூடும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் இந்த மூத்த குடிமக்களை முதியோர் உதவித்தொகை போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களிலும் மாற்ற அரசிடம் தற்போது நேரடி திட்டம் எனவும் ஏதும் இல்லை என்றே தெரிகிறது. தற்போதைய நிலையில் தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகை 1200 வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மத்திய அரசின் இந்த இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 முதல் 79 வயதுடைய பயனாளிகளுக்கு மத்திய அரசு 200, 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 500 வழங்கி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகள் ஓய்வூதிய திட்டங்களுக்கு 300 மத்திய அரசால் பங்களிக்கப்பட்டுள்ளது. தற்போது மார்ச் 2025 நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் 34.3 லட்சம் பேர் பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வருகின்றன. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியமானது 1500 வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் மத்திய அரசின் நிதி உதவியை பெறுவதற்கான தகுதி வரம்புகளை உரிமை தொகை பெறும் இந்த 15% மூத்த குடிமக்கள் பூர்த்தி செய்கிறார்களா என்பதை ஆராய்ந்து முடிவெடுப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதனால் அரசு பிரதிநிதி மேலும் கூறுகையில், தற்போதைய சூழலில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிடுவதே எங்களது முதன்மை முன்னுரிமையாகவும் என்று தெரிவித்தார். வாக்குறுதியில் 2500 ரூபாய் என்று கூறப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி 1500 ரூபாய் வரை மட்டுமே தற்போது உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது.
இதனைத் தொடர்ந்து இன்னும் சில மாதங்களில் ஆளுநர் உரை மற்றும் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒன்றாக கூட்டுவதற்கும் அரசு திட்டமிட்டு வருகிறது. அந்த கூட்டத்தில் தொடர்ந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகளை போடுறோம். உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு மாதம் ரூபாய் 1000 உங்களுக்கு வந்துச்சா வரலங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.